சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசியது சர்ச்சையாக இருக்கும் நிலையில் ஏற்கனவே ரஜினி ரசிகர்கள் எல்லாம் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியினரும் தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆதவ் அர்ஜுனாவின் பெயரை குறிப்பிடாமல் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் நிர்வாகி ஒருவர் அவதூறான கருத்தை பேசியுள்ளது கண்டனத்துக்குரியது என்றும், அரசியலை கடந்து எல்லோரும் மதிக்கப்படும் திரையாளுமை ரஜினிகாந்த் அவர்கள் புரட்சி தலைவரின் அன்பையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நன்மதிப்பையும் பெற்ற அவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும், அரசியலுக்கு வருவது எப்படி ஒவ்வொரு தனி மனிதரின் உரிமையோ அதுபோல அரசியலுக்கு வராமல் இருப்பதும் அவரின் உரிமை. அதற்கான உரிய காரணத்தை அவரை தெரிவித்துவிட்ட பிறகு அதற்கு மதிப்பளிக்க வேண்டுமே தவிர, அரசியல் நோக்கத்தோடு அதை அணுகி அவதூறு கருத்துக்களை பேசுவது என்பது அரசியல் நாகரிகமற்ற செயல் என்று தன்னுடைய கண்டனத்தை இபிஎஸ் பதிவு செய்திருக்கிறார்.